ஹலோ, இன்னைக்கு வைகாசி விசாகத்துக்காக நெய்வேத்தியத்துக்கு ஒரு திணை அரிசியை போட்டு ஒரு பாயசமும் பஞ்சாமிர்தமும் பண்ணலான் இருக்கோம். இந்த திணை பாயசத்துக்கு தேவையான பொருட்கள் பாருங்க. இந்த மெஷரிங் கப் இருக்கு பாருங்க, 1/4 கப்பு, 1/4 கப்பு இருக்கு இல்லையா, இதில் 1 திணை அரிசி எடுத்துட்டு இருக்கேன். இதில் பாதி பயத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இப்போ இது 1.5 எடுத்ததுல இதில் 3 வெல்லம், அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை, ஏலக்காய் பொடி, நெய், முந்திரி, இதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இந்த திணை அரிசியும் பயத்தம்பருப்பையும் கலைஞ்சுன்னு வந்துடுறேன். இப்போ இந்த பயத்தம்பருப்பை ஃபர்ஸ்ட் போடுறேன். இது வறுத்து பண்ணும்போது நல்ல மனமா இருக்கும் இந்த பாயசம். அடுப்பை சின்னதாக வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் இந்த ஈரம் போட்டோம். இதில் ஒரே ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனால நெய் போதும். நல்ல வாசனை வருது. அடுத்து இந்த திணை அரிசியை போட்டுருவோம். இப்போ இந்த ஈரம் எடுத்து இதில் 1 ஸ்பூன் நெய் இருக்கும் வறுக்கிறதுக்கு. சின்னதாகவே வச்சுக்கோங்க அடுப்பு. இதுவே 4-5 டம்ளர் பாயசம் வந்துடும் இந்த அளவு உங்களுக்கு. இன்னும் இதில் வெல்லத்தை போட்டு பாலை ஊற்றும் போது நிறையவே கிடைக்கும். போதும் இது. இப்போ இதை குக்கரில் வேக விடுறதுக்கு இதால் 5 கப்பு தண்ணி விட்டுக்கும். இப்போ இதை நான் 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறேன். வச்சுட்டு இதை எடுத்து நல்லா குக்கரில் வச்சுட்டு 5-6 விசில் விட்டு அணைச்சிருவோம் அடுப்பை. இப்போ பாருங்கள், இது குக்கர் உள்ளே வச்சுட்டேன். ஸ்டீம் வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5-6 சவுண்டு நல்லா வேகட்டும். அந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், குக்கரை இது ஊற வச்சதால நல்லா இப்படி வெந்திருக்கு பாருங்கள், மலர்ந்து. இல்லாட்டா வேகிறதுக்கு நாழி ஆகும், ரொம்ப நாழி ஆகும். இதுவே நான் 7-8 சவுண்டு விட்டேன் நல்லா. அப்போ தான் உங்களுக்கு நல்லா வேகம். அது கரண்டியாலே இப்படி சும்மா 2 மசிச்சுப்போம். இப்போ இந்த வெல்லத்தை இதில் போட்டுடலாம். இது ஆர்கானிக் வெல்லம், அதனால டஸ்ட் இருக்காது. இல்லைன்னா வடிகட்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அந்த வெல்லத்தோட பச்சை வாசனை போகணும். இந்த 1/4 கப்புக்கு எவ்வளோ வந்திருக்கு பாருங்க. இது 5 டம்ளர் விட்டதில்லை கிடைக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் சர்க்கரை போடுறேன். ஏன்னா டேஸ்ட் கொஞ்சம் நல்லா. கொஞ்சம் சர்க்கரை போடும்போது அடுப்பை சிம்மிலே வச்சுக்கோங்க. போதும், கொதிச்சுடுத்து. இப்போ இதில் ஏலக்காய் பொடியை விடுவோம். துளியூண்டு ஜாதிக்காவை இதில் சீச்சுக்கோங்க. அது சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். துளியூண்டு வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், அடுப்பை அணைச்சிருவோம். இப்போ இதில் இந்த முந்திரியை தாளிச்சு கொட்ட வேண்டியதுதான். இதுக்கு இப்போ இந்த பாலை ஆறின பாலாக விடணும். இப்போ சுட சுட அப்படியே விடக்கூடாது. இது சூடாகவும் இருக்குது, அதுவும் சூடாலாம் ஊற்ற திரிஞ்சு போயிடும். ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நம்ம நிவேதியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டா கூட போதும் பாலை. இப்போ இதில் நல்லா 2 ஸ்பூன் நெய் விட்டுப்போம். இந்த முந்திரி இதில் போட்டுரும். முந்திரி சிவப்பாக எடுத்து இதை போட்டுரும். இப்போ இதில் முந்திரியை போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். அப்போ கொஞ்சம் பாலை விடுவோம், ஆறின பாலை. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இப்போ பஞ்சாமிர்தம் பண்ணலாம். இப்போது இந்த பஞ்சாமிர்தத்துக்கு தேவையான சாமான்லாம் சொல்கிறேன் பாருங்க. இதுக்கு நாங்கள் இன்னைக்கு மலைப்பழத்தில் பண்ணலான் இருக்கோம். நீங்கள் கனிஞ்ச பழம் எது இருக்கோ, வாழைப்பழம், அதை எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையானது. 1/2 ஸ்பூன் டைமண்ட் கல்கண்டு, ஒரு 10 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன், ஒரு 10 திராட்சை, ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன், தேன் 1 ஸ்பூன், நெய் 1 ஸ்பூனு, அப்புறம் ஒரு 5 பேரிச்சம்பழம் எடுத்துட்டுருக்கேன். அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை கட் பண்ணி போட்டுக்கலாம். அதான் நல்ல இலகினதாக இருக்குது பாருங்க. ஸ்டிஃபாக இருக்கிறத போடாதீங்க, கொஞ்சம் இலகினதாக இருக்கிறது போடலாம். அப்படி இல்லைன்னா சுட்டு வெந்நீரை விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொஞ்சம் அப்படியே இலகின மாதிரி இருக்கும். அப்புறம் அதை கிள்ளி போட்டுக்கலாம் அதில். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பழத்தை போட்டுட்டு இதை என்ன பண்ணோம்னா கையாலேயே ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது மிக்சியெலாம் அரைச்சா ரொம்ப இதுவாகிடும். இது எல்லாத்தையும் போட்டு கையால் பிசைஞ்சாதான் நல்லா. கை அலமின்னு இருக்கும், நல்லா அலமின்னு அதை அப்படியே பிசையும். அடுத்து இந்த நாட்டு சர்க்கரையை போட்டு விடுறேன். அப்புறம் இந்த பேரிச்சம்பழத்தை கிள்ளி போட்டுவோம்.
அடுத்து இந்த திராட்சை, காஞ்ச திராட்சை, அது நைவேத்தியம் பண்ணி முடியறதுக்குள்ள ஊறிடும் நல்லா. அப்புறம் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அப்புறம் இந்த முந்திரி, கற்கண்டு, பச்சை கற்பூரம் வேணுன்றவ அதில் போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு, சின்னது, ஒரு பிஞ்செல்லாம் கிடையாது, ஒரு சின்னது பிஞ்சில் ஒரு பாகம். அடுத்து இப்போ தேன் ஒரு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன், சின்ன ஸ்பூனால். அடுத்து இதுக்கு நெய்யை எப்படி விடணும்னா, இதை பாருங்க, இலகி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். இது விட்டு அந்த மினுமினுப்பு அப்பதான் நல்லா இருக்கும் அந்த பார்க்கறதுக்கு. கொஞ்ச நேரம் ஆனவுடனே அப்படியே மினுமினுன்னு இருக்கும் பாருங்க. அவ்வளோதான், பஞ்சாமிர்தம் ரெடி. இப்போ இது ரெண்டையும் நைவேத்தியம் பண்ண வேண்டியதுதான். இப்போ பாருங்க, இந்த பாயசத்துல பொதுவாக முருகனுக்கு தேனும் தினைமாவும் தானே சொல்லுவா. அதனால கடைசியில், ஏன்னா சூடா நம்ம வந்து எப்பயுமே தேனை விடக்கூடாது இல்லையா, சூடான பொருட்களில் விடக்கூடாது, அது பயன் வந்து குறைஞ்சு போயிடும் அதனோட இது. இதுக்கு நான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் இப்போ பால் விட போகிறேன் இதுக்கு. அவ்வளோதான், பாலும் விட்டாச்சு. இப்போ இந்த திணை பாயசமும் பஞ்சாமிரதம் ரெடி. இப்போ எல்லாரும் இந்த வைகாசி விசாகத்துக்கு முருகனுக்கு இந்த தேனும் தினையும் போட்டு பாயசம் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுவும் பஞ்சாமிரதம், இது ரெண்டும் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.